பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அகீதத்து தௌஹீதில் ஷிர்க்குடைய வகைகளை குறிப்பிடுறாங்க. ஷிர்க் இரண்டு வகைப்படும். ஷிர்க் அக்பர் முதலாவது பெரிய ஷிர்க், ஷிர்க் அஸ்கர் சிறிய வகையான ஷிர்க். இந்த ரெண்டு வகைகளை பற்றி இந்த பாடத்தில் விளக்குறாங்க. பெரிய வகையானது அப்படின்னு சொன்னால், ஷிர்க் செய்யக்கூடிய மனிதன் மார்க்கத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அளவிற்கு மிக அபாயமானவை. அந்த ஷிர்க்கை விட்டு ஒருவர் தௌபா செய்யவில்லை என்றால், அவருடைய மரணத்திற்கு முன்பே தௌபா செய்யவில்லை என்றால் நிரந்தரமாக அவர் நரகத்திலே இருப்பார். இதுதான் மிகப்பெரிய அபாயம், பெரிய வகையான ஷிர்க். ஏதாவது ஒரு இபாதாவை, வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது பெரிய ஷிர்க். ஒருத்தர் துஆ செய்கிறதோ அல்லது நேர்ச்சி செய்கிறதோ அல்லது அறுத்து பலி கொடுக்கறதோ, அதாவது குர்பானி கொடுக்கறதோ, இந்த மாதிரியான, அல்லது தனக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு நோயை நீக்குவதற்கு இன்னார் நிச்சயமாக அவரால் மட்டும்தான் முடியும் என்று நினைக்கிறது, அல்ல அவர் மீது முழுக்க தவக்குள் நம்பிக்கை வைக்கிறது, அல்லது பயப்படுவதில் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு யாருக்காவது பயப்படுவது, கபர்களில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லடியார்கள் அல்ல மனிதர்கள் இறந்தவர்களுக்கு பயப்படுவது, நேரடியாக அவங்களிடம் மண்டியிட்டு சஜிதா செய்து துஆ கேட்கறது, அவங்களை அழைக்கிறது, இது எல்லாமே நிறைய உதாரணங்கள் இப்படி சொல்லலாம். இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதானால இதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால் பெரிய வகையான ஷிர்காயிரும். அல்லாஹ் தஆலா 10வது சூரா யூனுஸுடைய 18வது ஆயத்தில் சொல்ல, வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும் வயகூலூன ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கக்கூடியவர்கள் தங்களுக்கு எந்த நன்மையோ தீமையோ செய்ய முடியாத அல்லாஹ் அல்லாதவற்றை, அது சிலைகளோ மலக்குகளையோ அல்ல ஜின்களையோ எதுவாக இருக்கட்டும் வணங்குவதோடு இவற்றை அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு இவை பரிந்துரை செய்யும், ஷஃபாஅத் செய்யும் என்றும் சொல்கிறார்கள். அல்லாஹ் இது சொல்லி வச்சானா, குல் அத்துனப்பிஊன அல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்தி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். நபியே, நீங்கள் அவரிடம் கேளுங்கள், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ்வுக்கு தெரியாதவற்றை நீங்களா அவனுக்கு அறிவித்து கொடுக்கிறீர்கள்? அவனுக்கு நீங்கள் சொல்லி தரீங்களா? அவன் மிக பரிசுத்தமானவன். இந்த மாதிரியான இணை வைப்பு காரியங்களை விட்டு அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்குவற்றை விட அவன் மிக உயர்ந்தவன் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது இந்த ஆயத்தில் அல்லாஹ் அல்லாத படைப்புகளிடம் துஆ கேட்கக்கூடியவங்க, நாங்கள் அவற்றை அல்லாஹ்வை வணங்கலை, அல்லாஹ்விடம் இவங்க எங்களுக்காக சிபாரி செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அவற்றை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் தஆலா அது ஷிர்க், அது பெரிய இணை வைப்பு அப்படிங்கிறனால தான் அல்லாஹ்வுக்காக நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்குகள் வைக்கக்கூடிய ஷிர்க்கை விட்டு தான் பரிசுத்தமானவன் என்று சொல்கிறான். அப்போ பெரிய இணை வைப்புங்கிறது இதுதான். ஒருவர் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவது, அவனுக்கு அல்லாஹ்வுக்குரிய இபாதத்துகளை செய்கிறது. அது செயல் மூலமாக இருக்கிற இபாதத்தாக இருக்கலாம், அல்ல நம்பிக்கைகளால் வெளிப்படக்கூடிய இபாதத்துகளாக இருக்கலாம். சரியா? தவக்குல், மஹப்பத், பயப்படுதல், ஹவுஃப், ரஜா, ஆதரவு வைப்பது, இப்படி எதுவாக இருக்கலாம். அல்லது செயல் வழியாக சஜிதா செய்வதாக இருக்கலாம், துஆ கேட்பதாக இருக்கலாம், அறுத்து பலியிடுவது, இதெல்லாம் செயல் மூலமாக வெளிப்படுது இல்லையா? இந்த மாதிரியாக இருக்கலாம். எந்த வகையானதாக இருந்தாலும் அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்பட்டால் அது நிச்சயமாக பெரிய வகையில் அடங்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது ஷிர்க் அஸ்கர், சிறிய வகை. அதாவது இது ஏன் சிறிய வகைன்னு சொல்லப்படுதுன்னா, இதை செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறிய முர்த்ததுங்கிற சட்டத்தின் கீழே வரமாட்டாங்க, காஃபிர்கள் ஆக மாட்டாங்க. இப்படி செய்தவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனால் இது அவர்களுடைய இந்த ஷிர்க் மிகப்பெரிய அபாயமானது தான். அதில் ஒருவன் அவனுடைய கொள்கை, அவனுடைய அகீதா கெட்டு போயிடும். ஷிர்க் அக்பருக்கும் ஷிர்க் அஸ்கருக்கும் இடையில் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம், ஷிர்க் அக்பர் பெரிய வகையானது, ஒருவரை
காஃபிராக மார்க்கத்தை வெளியேறியவராக ஆக்கிவிடும். அதனால் அந்த ஷிர்க்கு செய்கிறவங்கள நம்ம உடனே காஃபின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கு நிறைய நிபந்தனைகள் இருக்குது. ஒருத்தர் அல்லாதவங்களை அழைச்சி துவா கேட்குறார், தர்காக்கள் அடங்கி இருக்கிறவங்கள கேட்குறாங்கன்னா உடனே நாம் அவரை காஃபின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த ஷிர்க்கு பெரிய ஷிர்க்குன்னு பெரிய குஃப்ருன்னு சொல்லுவோம். ஏன் அவரை காஃபின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா, அவர் காஃபிர் ஆகிவிட்டாராங்கிறதுக்கு நிறைய நிபந்தனைகள் பூர்த்தி ஆகணும். அவருடைய செயலை மட்டும் கவனத்தில் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு சொல்லப்பட்டதா, தெளிவுபடுத்தப்பட்டதா, அவருக்கு ஆதாரம் நிலைநாட்டப்பட்டதா, இல்லை தவறாக விளங்கிட்டு இருக்காரா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அந்த வேலையை உலமா தான் பார்ப்பாங்க. அது எல்லாரும் எடுக்கக்கூடிய காரியம் அல்ல. உண்மையில் அது நம்முடைய கடமையும் அல்ல. இவர் காஃபிர் அவர் காஃபிர் சொல்கிறது கடமை நம்முடைய இது இல்லை. ஆனால் ஷிர்க்கு எது பெரியது, எது சிறியது, எது குஃப்ரு, எது தௌஹீத், இதை விளக்கம் கொடுக்கறது நம்முடைய கடமை. அந்த வகையில் ஷிர்கில் சில வகை சிறியதாக இருக்கும், அது அகீதாவில் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க ஷேக். அப்போ இது மார்க்கத்து வெளியே ஒருத்தன் போய்விட மாட்டான், ஆனால் இது ஷிர்கில் அடங்கும் தான். இதையும் ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று வெளிப்படையானது, என்ன ஷிர்குன் வாஹிருன். ஷிர்குன் வாஹிர் அப்படின்னா வெளிப்படையாக செயல் வழியாக தெரியறது. அதாவது மக்கள் அது வார்த்தையாலோ அல்லது செயலாலோ வெளிப்படுத்திடுவாங்க. அப்போ அதனால் அது வெளிப்படையானது, சிறிய வகை தான், ஆனால் வெளிப்படையாக தெரியும். இன்னொன்று ஷிர்குன் என்னது ஹஃபி, மறைவானது, அது உள்ளத்தில் வரக்கூடியது, அதனால தான் அதை மறைவானதுன்னு சொல்கிறோம். இப்போ வெளிப்படையானது அப்படின்னா சில வார்த்தைகள் சில செயல்களை அது குறிக்கும். இப்போ வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒருவர் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார், இது வார்த்தையால் வரக்கூடிய ஷிர்க். அல்லாதவர்களை கொண்டு அவர் சத்தியம் செய்கிறார். அப்போ வார்த்தையால் அவர் இப்படி அல்லாதவர் மேலே, ஒருத்தர் எங்கள் அம்மா மேலே சத்தியம்னு பேசுகிறார், இது ஷிர்க்குனா ஷிர்க்கு தான். ஆனால் இது இப்படி அவர் சத்தியம் செய்ததுனால அவர் வெளிப்படையான, அதாவது பெரிய வகை ஷிர்க்கை செய்தவர் ஆவாரான ஆக மாட்டார். அவர் முஸ்லீம் தான், அவர் காஃபிர் அல்ல, மார்க்கத்து வெளியேறியவர் அல்ல. அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்கு சத்தியத்தை பற்றி அறிவு இல்லாமல் போக அவர் எங்கள் அம்மா மேலே சத்தியம், தலை மேலே சத்தியம், இப்படிலாம் அவர் பண்ணுறாரு இல்லையா. இது ஷிர்க்கு தான், ஆனால் இது சிறிய வகையில் அடங்கும். ஏன் இது வெளிப்படையானதுன்னு சொல்கிறேன்னா, இது வார்த்தையால் வெளிப்படுது. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸை கவனிங்க. இங்கே பாருங்கள், திர்மிதியில் 1535வது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபகத் கஃபர அவ் அஷ்ரக. யார் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் குஃப்ரை செய்து விட்டார் அல்லது ஷிர்க் செய்து விட்டார் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது சத்தியத்தை குறிப்பிட்டு வர்ற வார்த்தை. அப்போ சத்தியம் செய்யும்போது ஷிர்க்கு தான் அல்லது அது குஃப்ரு தான், இப்படி செய்கிறது அல்லாதவர் மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது இதில் உறுதியாகும். அடுத்தது, சில நேரத்தில் பேசும்போது அல்லாவும் நீங்களும் நினச்சா நடக்கும், இப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது, அல்லாவும் நீங்களும் இப்படி சொல்கிறது, இது வார்த்தையால் ஷிர்க் ஆயிடுது. எப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் சொல்கிறாரு ரசூலுல்லாவை பார்த்து, அல்லாவும் நீங்களும் நாடினா இது நடந்தது, அல்லாவும் நீங்களும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு விஷயத்தை. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அஜஅல்தனி லில்லாஹி அத்லா, என்னை அல்லாவுக்கு இணையாக்கி விட்டாயே. சரியா? குல், அப்படி சொல்லாது, இப்படி சொல், மா ஷா அல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் ஒருவன் நாடினால்தான் என்று சொல். அதுதான் தௌஹீத். அப்போ வார்த்தையில் ஷிர்க் வந்துடுது. ஏன்னா அல்லாவையும் ரசூலையும் சேர்த்து நாட்டத்தில் ஒரே மாதிரி கொண்டு வைக்கிறது. அப்போ அப்படி சொல்லக்கூடாது, அல்லாஹ் நாடினால் பிறகு நீங்கள் நாடினால் பிரித்து சொல்லணும் அப்படின்லாம் ரசூலா விளக்கி இருக்கிறாங்க. இதே ஹதீஸோடைய வேறு அறிவிப்பில் அந்த மாதிரி வந்திருக்குது. அப்போ அல்லாஹ் நாடினால் என்று மட்டும் சொல் அப்படின்னு ரசூலா இந்த ஹதீஸ் இந்த அறிவிப்பில் பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்னத் அஹ்மது 1839வது ஹதீஸ். ஆக இதிலிருந்து நமக்கு தெரிய வருது, வார்த்தைகளால் இப்படிப்பட்ட ஷிர்க்குகள் மனிதர்கள் விழுவார்கள். சரியா? ஆக இந்த மாதிரி எந்தெந்த வகையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்மிடம் வெளிப்படுதுன்னு பார்க்குறோம், உடனே அதை கட்டாயம் நம்ம விட்டுறணும். அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 82வது சூராவோட 29, வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். ஆனாலும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் நாடினால் தவிர நீங்கள் நாட மாட்டீர்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டங்கிறது அல்லாஹ் நாடினால் தான் நிச்சயமாக நடக்கும். அவன் நாட்டத்துக்கு பிறகு தான் மனிதனுடைய நாட்டம்.
சரியா? அப்போ வந்து ரசூலுல்லாவை நோக்கி அல்லாஹ் நீங்களும் சொல்லும்போது அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கறனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கிறாங்க. அப்போது பிரித்து காட்டணும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தனியாக ஒருமைப்படுத்தி தனித்துவப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் அப்படிங்கிறது குறிப்பிடணுங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வார்த்தைகளால் உள்ள ஷிர்க்குக்கு, வெளிப்படையில் தெரியக்கூடிய சிறிய வகை ஷிர்க்குக்கு உதாரணம். செயல் ரீதியாக உள்ள ஷிர்க்குக்கு உதாரணம், நோய் நொடிகளை போக்க, அதாவது இன்றைக்கி மக்கள் ஏதாவது வளையத்தை கட்டுறாங்க, தாயத்து கட்டுறாங்க, கண்ணீர் திருஷ்டியை போக்குறதுக்கு தாயத்து தட்டு இதன் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அதாவது அதன் மூலமாக சில காரியங்களை செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நோயை நீக்கும்னு காரணின்னு நம்புகிறாங்க. சரி, இதெல்லாம் சிறிய வகை ஷிர்க். ஆகவே தான் தாயத்து கட்டுற எத்தனை முஸ்லீம்கள் இருக்க தானே செய்கிறாங்க. நம்ம அவங்கள காஃபின்னு சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம், சரியா? ஆனால் அவங்க அது அதிலே வந்து அவங்க அதுதான் என்னை காப்பாற்றுன்னு நினச்சா பெரிய ஷிர்காயிரும். எது? அந்த தாயத்து தான் என்னை காப்பாற்றுதுன்னு நினச்சா பெரிய ஷிர்காயிரும். இல்லை, இதை வழியாக எனக்கு அல்லாஹ் நிவாரணத்தை கொடுப்பான்னு நம்புகிற வரைக்கும் அது சிறிய ஷிர்காக இருக்கும். ஏன்னா இந்த காரணியாக அவர் அதை நம்புறார். எதை? தாயத்தை அது ஒரு காரணியாக நம்புறார். ஆனால் அதற்கு எந்த ஆதாரம் இல்லாமல் இருந்தும் அவர் இப்படி நம்புறதுனால அதன் மீதான அந்த செயலில் அவர் நம்பிக்கை வைக்கிறார். அந்த செயல் வழியாக தனக்கு அல்லாஹ்வோட நிவாரணம் கிடைக்கும் நம்புகிறார். கண் திருஷ்டி போக்கிடும் அப்படின்னு நம்புகிறார். தனக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு தீங்கு தடுக்கப்படலான்னு நம்புகிறார். அப்போ தாயத்து வந்து சில குர்ஆன் ஆயத்தை எழுதி தொங்க விட்டு கொள்வதாக இருக்கட்டும், அல்லது வேறு இது எல்லாமே தடுக்கப்பட்டு. இதில் வந்து குர்ஆன் ஆயத்தை கொண்டு அவர் அப்படி நடக்கும் நம்பினார்னா அது ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம். அதை வந்து ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம். அவர் இப்படி தாயத்து மூலமாக கட்டக்கூடிய அந்த செயல் இருக்குல்ல, குர்ஆன் ஆயத்தை கட்டி கொண்டு இப்படி செய்வது, அதை நம்ம ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம், ஹராமுன்னு சொல்லுவோம். என்னோட குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. குர்ஆனை கொண்டு அல்லாஹ் ஷிஃபா கொடுக்குறான். ஆனால் அந்த ஷிஃபாவுக்கு எடுத்துக்கொண்ட வழிமுறை இருக்குது ஹராமான வழிமுறை. எது? தாயத்து மூலமாக கட்டி தொங்க விட்டு அப்படி பண்ணுறது. இதை மார்க்க தடுத்த வழிமுறை, சஹாபாக்கள் செய்யாதது, பிற்காலத்தை வந்து பித்அத் இது. அப்போ இது வந்து பித்அத் என்றும் இந்த வழிமுறையை ஹராம் என்றும் சொல்லுவோம். எது? குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி அதாவது எழுதி கட்டி அதன் மூலம் தொங்க விட்டு செய்கிறது. அப்போ வந்து குர்ஆனுங்கிறனால அதை நம்ம ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத்து, சரியா? ஆனால் அந்த செயலுக்கான முறை இருக்குது, அதை வந்து ஹராமுன்னு சொல்லுவோம், அது பித்அத்துன்னு சொல்லுவோம். இல்லை குர்ஆன் ஆயத்துக்களை வந்து இல்லை வேறு சில பிரார்த்தனைகளை நாங்கள் இப்படி எழுதி தொங்க விட்டுக்கிறோம் அப்படின்னா அப்போ அது பொதுவான அல்லாஹ்வுடைய பெயர்களோ அவனுடைய குர்ஆன் ஆயத்துகளோ இல்லாததாக இருந்தால் அது வேறு சில மந்திரங்கள் போல ஒரு நம்பிக்கையில் அவர் சேரான்னா அப்போ அது ஷிர்க்குன்னு சொல்லுவோம், அது ஷிர்க்குன்னு சொல்லுவோம். இன்னொரு தெளிவை விளங்கி கொள்ளணும் எப்போவுமே. இப்போது ஒருத்தர் சத்தியம் செய்கிறார், செயல் அது வார்த்தையால் வெளிப்படக்கூடிய ஒரு சிறிய வகையான ஷிர்க்கு தான். அந்த சத்தியம் வார்த்தையால் வெளிப்படுது. அதை ஒருத்தர் இப்போ தாயின் மீது சத்தியம், தலையின் மீது சத்தியம் அப்படி இப்படின்னு செய்யும்போது அவர் ஷிர்க்கு செய்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது சிறிய வகை, என வார்த்தையால் வெளிப்படுற ஷிர்க்கு தான் அது. ஆனால் இவர் குர்ஆனின் மீது சத்தியம்னு சொல்கிறான்னு வைங்க, அப்போ அதை நம்ம ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம், ஹராமுன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் குர்ஆனின் மீது சத்தியம் செய்யும்போது ஒரு ஹராமை செய்கிறார். ஏன்னா மார்க்கத்தில் காட்டாத ஒரு வழிமுறையை தான் செய்கிறாரு, அதனால் அது ஹராம். ஆனால் அதை ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது அல்லாஹ்வுடைய சிஃபத். குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய குர்ஆன் மீது சத்தியம் செய்யும்போது அல்லாஹ்வுடைய பேச்சின் மீது சத்தியம் செய்கிறார் அவர். ஆனால் அந்த வழிமுறை மார்க்கத்தில் காட்டப்படாத வழிமுறை, அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. ஆக ஆதாரமற்ற ஒன்றை செய்யும்போது இப்படி அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டுங்கிற கட்டளை இருக்கும்போது குர்ஆனை எடுத்துக்கொண்டு செய்கிறது ஹராமுன்னு சொல்லுவது தவிர அது ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது அக்கீதாவில் மிக முக்கியமான ஒரு கருத்து. சில அறியாமல் என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் மீது சத்தியம் செய்தாலும் ஷிர்க்குன்றுவாங்க. குர்ஆன் மீது சத்தியம் செய்து ஷிர்க்கு. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய சிஃபத், அது அல்லாஹ்வுடைய சிஃபத் மேலே தான் சத்தியம் செய்கிறார் அவர். ஆனால் அந்த குர்ஆன் மீது சத்தியம் செய்தல் அப்படிங்கிறது நாம் எந்த முன்மாதிரி ஆதாரம் ரசூலுல்லாவோ சஹாபாக்களோ அந்த மாதிரி குர்ஆன் சுன்னாலேருந்து எந்த ஆதாரம் இல்லாத பொழுது நாம் அதை செய்வது ஹராம், அது செய்யக்கூடாது. அல்லாஹ் மீது தான் சத்தியம் செய்யணும். ஆக குர்ஆன் மீது சத்தியம் செய்வது ஷிர்க்கு இல்லை, ஆனால் அது ஒரு ஹராம், செய்யக்கூடாது. படைப்புகள், மற்ற படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறது ஷிர்க். ஏன்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு அல்ல, அது அல்லாஹ்வுடைய சிஃபத்து, மற்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு.
அதனால் இதை ஷிர்க்குன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஷிர்க்கும் ஹராம் தான், வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது ஷிர்க் அஸ்கர் சிறிய வகையானதில் வெளிப்படையானதுங்கும் போது சொல்லாலும் செயலாலும் வெளிப்படும். சொல்லுக்கான உதாரணம் என்ன? சத்தியம் செய்கிறது. அப்புறம் அல்லாஹ் நீங்களும் நாடி நான் நினைக்கும்னு சொல்கிறது. சரியா? இப்படிப்பட்ட வார்த்தைகள். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் முதலாளி, சரியா, அவர் சம்பளத்தை ஏற்றணும், அல்லாவும் என் முதலாளி நினச்சாதான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஷிர்காயிரும், வார்த்தையில் வர்ற ஷிர்கு. சரியா? இவருக்கு அல்லாஹ் மேல் நம்பிக்கை இருக்குது, அதனால தான் அல்லாவையும் சொல்கிறாரு, அல்லாஹ் முதல்ல சொல்கிறாரு. ஆனால் அல்லாவும் என் முதலாளி நினைக்கணும், அல்லாவும் என் முதலாளியும் தான் நாடணும், அப்போ தான் எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும், லீவு கிடைக்குமா, அல்லாவும் என் முதலாளி நினச்சாதான் நடக்கும். அப்போ இதெல்லாமே ஷிர்க், வார்த்தையில் வரக்கூடிய ஷிர்க். இதில் வெளிப்படையாகவே சம்மந்தப்பட்ட அல்லாவுடைய படைப்பில் ஏதோ ஒன்றை அல்லான்னு சொல்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சுன்னா தெளிவாக அது பெரிய ஷிர்காயிரும். கடவுளே அப்படின்னாருன்னா அவர் முதலாளி பார்த்து, தெய்வமே நீ தான், நீ நினச்சாதான் நடக்கும் அப்படின்னா என்னாச்சு? பெரிய ஷிர்க் இது. அவர் என்ன சொல்கிறாரு? அல்லாவை விட்டுட்டாரு, நேராக அல்லா தான் தன்னுடைய பாஸாக இருக்கான் அப்படிங்கிறாரு, அல்ல பாஸை தான் அல்லாங்கிறாரு அவர். அப்போ தெய்வமே நீ நினச்சாதான், இந்த வார்த்தைகள்லாம் காப்பிட்டு சகஜம். சரியா? அவங்க ஒருத்தரை எதிர்பார்த்து போகிறாங்கன்னா அவர் எதில் வந்துட்டாரா, அப்படி தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க அப்படிம்பார். சரியா? அதே மாதிரி செய்யும் தொழிலே தெய்வங்கிறாங்க. அது என்ன செய்யும் தொழிலே தெய்வம்னா அவர் தொழிலை வியாபாரத்தை அது தெய்வம்னு சொல்கிறாரு, அது பெரிய ஷிர்க்கு. இது வெறும் வார்த்தையில் வரக்கூடிய ஷிர்க்கு இல்லை, அவங்க நம்பிக்கையே அதுவாக இருக்குது. தொழில் தான் காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. என்ன தொழில் தான் காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வார்த்தையில் வர்ற ஷிர்க்கு இல்லை, உள்ளத்திலே அந்த ஷிர்க்கு இருக்குன்னு அர்த்தம். கடுமையான ஷிர்க், இதில் பெரிய வகையானது. ஆகவே சகோதரர்களே, நீங்கள் இல்ம அக்கீதாவுடைய பாடங்களை ஆழமாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு கொள்கைனாவே தெரியும், தௌஹீதுனா என்னன்னு தெரியும், ஷிர்க்குனா என்னன்னு தெரியும். ஆகவே தான் நம்ம இந்த மாதிரி உலமாக்களுடைய கிதாபுகளில் படித்து விளங்க பார்க்குறோம். அதே மாதிரி இந்த சிறிய வகை ஷிர்க்கில் 2 வகைன்னு சொன்னேன். ஒன்று வெளிப்படையானது, இன்னொன்று மறைவானது. ஷிர்குன் ஹஃபியுன். மறைவானதுங்கிறது உள்ளத்தில் எண்ணத்தில் ஏற்படக்கூடியது, அல்லது ரஜாங்கிற எதிர்பார்ப்பில் ஏற்படக்கூடியது. முகஸ்துதியை விரும்புறது, புகழ்ச்சியை விரும்புறது, பாராட்டுறது. அதாவது ஒரு இபாதத்துடைய விஷயத்தில் பாராட்ட, மக்களுடைய புகழை விரும்புறது. ஒருத்தர் தொழுகிறாரு, ரொம்ப நீட்டி தொழுகிறார், மக்கள்லாம் இவர் நீண்ட நேரம் தொழுகிறவர்னு நினைக்கணும்னு தொழுகிறாரு. ஒருத்தர் தர்மம் கொடுக்குறாரு, மற்றவங்கெல்லாம் என்னை வள்ளல்னு பேசணும்னு நினச்சி கொடுக்குறாரு. ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, வா சூப்பர் சூப்பர் என்ன கிராத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசணும் அப்படின்னு நினச்சி ஓதுறாரு. இது எல்லாமே ஷிர்க்கு தான். இப்படி அவருடைய உள்ளத்தில் வந்தாலே அவரை உடனே தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் வரக்கூடிய இஹ்லாஸுக்கு எதிரான முகஸ்துதி உணர்வு ரியா, இதை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். ஏன்னா இந்த முகஸ்துதி ரியா அப்படிங்கிறது சிறிய வகை ஷிர்க்கு, ஆனால் இது மறைவானது. ஏன்னா மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் சில நேரத்தில் அவருக்கு அவருடைய உள்ளத்தில் அவர் நோக்கி கவனிச்சா தான் தெரியும். இல்லாட்டி அவர் அலட்சியமாக இருந்தார்னா அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது அவர் சுதாரிக்க மாட்டார். ஓ, தன்னுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு ரியா முகஸ்துதி எதிர்பார்க்குற போக்கு இருக்குது, மக்களுடைய பாராட்டு புகழ்ச்சி இதுக்காக தான் நம்ம செய்கிறோம். மக்கள் நல்ல கல்லூரி அல்லது வீட்டில் உள்ளவங்க நல்ல மார்க் எடுத்தோம்னா சூப்பர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசணும், அதனால தான் அவர் தீனை படித்தார், அதனால தான் எல்லாமே அதனால தான் அப்படின்னா, அப்போ தெளிவாக இது ஷிர்க், இது மறைவானது, உள்ளத்தில் வரக்கூடிய ஷிர்க். அல்லாஹ்விட அது கூலியே கிடைக்காது. அந்த செயல் அதுக்கான கூலி இல்லாமல் அல்லாஹ் அதை அழிச்சிருவான், நாசமாக்கிடுவான். பாருங்கள், அல்லாஹ் தஆலா சூரா அல் கஹ்ஃப் 18வது சூராவுடைய 110வது ஆயா கடைசி ஆயத்தில் சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் தன்னுடைய இரட்சகனை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, அது அல்லாஹ்வை நாளை நேரில் பார்க்க ஆதரவு வைக்கிறாரோ, அவர் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர் சாலிஹான அமல்களை செய்து கொள்ளட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தில் அவனுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்கட்டும். அப்போ இபாதத்துகள் விஷயத்தில்
நாம் அல்லாவுக்காக மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்தால் நிச்சயமாக அது ரியாங்கிற முகஸ்துதியால் வந்ததுனால அந்த அமல் நாசமாயிடும். அது சாலிஹான அமல் ஆகாது. அல்லாவை சந்திக்கணும், அல்லாவுக்காக தான் செய்யணும், அல்லாவுடைய முகத்திற்காக தான் செய்யணும், தவிர மற்றவருடைய முகத்துக்காக செய்யவே கூடாது. எந்த அமலாக இருந்தாலும் அவனுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கணும். அப்போது இது சிறிய வகை ஷிர்கில் வரும். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ان اخوف ما اخاف عليكم الشرك الاصغر. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அதிகம் பயப்படுவது சிறிய ஷிர்க்கை பற்றித்தான். பெரிய ஷிர்கில் எச்சரிக்கையாக இருக்கிறவங்க கூட சிறிய ஷிர்கில் மாட்டிடுவாங்க. ஏன்னா முகஸ்துதிக்காக இஹ்லாஸ் இல்லாமல் செய்கிறது. அவர் ரசூலுல்லாஹ் ரொம்ப பயந்தாங்க, தன்னுடைய சமுதாயத்தில் சிறிய ஷிர்கில் நிறைய பேர் விழுவாங்களே அப்படின்ட்டு. அப்போது சிறிய ஷிர்க்குன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹோட சஹாபா கேட்டாங்க, காலு வமஷிர்குல் அஸ்கர் யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சிறிய வகை ஷிர்க் அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொன்னால் என்ன? கால அர்ரியா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் அர்ரியா, முகஸ்துதி என்று சொன்னாங்க. இந்த முகஸ்துதிங்கிறது என்ன? உலக லாபத்தை எதிர்பார்க்கு. இந்த மாதிரி உலக லாபத்தை எதிர்பார்த்து ஒரு செயலை, ஒரு இபாதத்தை செய்கிறது, அல்லது பணத்துக்காக, வசதிக்காக, அல்லது பேரும்புகளுக்காக மார்க்கத்தை படிக்கிறது, இல்மை கற்றுக்கொள்வது, பணத்திற்காக ஜிஹாத் செய்கிறது, பணத்துக்காக இமாமத் செய்கிறது. பணம் இருந்தால் பணம் கிடைக்குமா, இவ்வளோ கிடைக்குமா, அப்போனா இமாமத் செய்கிறது. ஒருத்தர் இமாமத் செய்கிறதுக்கு அவருக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்படுதுங்கிறா அவருடைய இபாதத்துக்காக இல்லை. அவர் நேரத்தை கொடுத்து அந்தந்த நேரத்தில் கரெக்டாக தொழுகைக்கு மக்களுக்கு வழிகாட்டி நிற்பார் அப்படிங்கிறதுக்காக தான் நிர்ணயிக்கப்படுது. ஏன்னா தொழுகைக்கு கூலி இல்லை, தொழுகை அவர் இபாத் செய்கிறது, அல்லாஹ்வை வணங்க போகிறார். அவர் எங்கே இருந்தாலும் வணங்கி ஆகணும். அவர் இமாமாவே இல்லாவிட்டாலும் அந்த வக்து வந்தால் தொழுதான் ஆகணும். ஆனால் தான் தொழுகைக்காக, அந்த இபாதத்துக்காக அவர் பேரம் பேசினார், அதுக்காக தான் அவர் சம்பளத்தை எதிர்பார்க்குறாரு. அதுதான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சுன்னா அது ஷிர்காயிடும். இது என்ன? இது உலக ஆதாயத்துக்காக அவர் செய்கிறாருங்கிறாயிடும். எப்போதெல்லாம் ஒரு இபாதத்தை உலக ஆதாயத்துக்காக செய்கிறோமோ அப்போது ஷிர்காயிடும். ஒரு இபாதா, ஜிஹாத் ஒரு இபாதா, உலக ஆதாயத்துக்காக ஜிஹாத் செய்கிறது, பணம் எவ்வளோ கிடைக்கும், உலக ஆதாயத்துக்காக என்னது, இல்மை தேடுறது. எதுக்குப்பா இல்மை தேடுறீங்க? நான் ஒரு பெரிய வேலைக்கு போனால் அங்கே அரபு நாட்டில் நல்ல சேலரி அமையுதுக்கு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? சிலர் அரபு நாட்டில் நல்லா இதுக்கு வேல்யூ இருக்குதாங்க, அதனால தான் படிச்சுட்டு இருக்கேன். எதுக்குப்பா மாஷால்லா நல்லா ஹாஃபிஸ் ஆகிறேன், எதுக்கு, என்ன காரணம்? அரபு நாட்டில் மஸ்ஜிதில் இமாமத்துக்கு போனால் சரியான சேலரி, அங்கே நல்லா காசு கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்காது. இங்கே மாதம் 10,000 தருவாங்க, 15,000 தருவாங்க. அங்கே போனோம்னா நல்லா கிராத் அருமையாக ஓதுனா, அருமையான கிராத் ஓதுறவருக்கு நல்ல வேல்யூ, அங்கே நல்லா எல்லா வசதியும் செய்து கொடுத்துருவாங்க. அதுக்காக தான், அவ்வளோதான். என்ன நீ ஓதனா என்ன, ஓதாட்டி என்ன, நீ தொழுதா என்ன, தொழுதாட்டி நல்லா ஏற்றுக்க போகிறது, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இது என்ன? இது அல்லாஹ்வுடைய இபாதா. இது ஒன்று நீ உலகத்தை சம்பாதிக்கிறதுக்காகலாம் இதை செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அவனுடைய நெருக்கத்தையும் சம்பாதிக்கிறதுக்காக, சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்காக நோக்கம் அதுக்காக தான் இருக்குது. நீ அரபு நாட்டில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும், நீ கிராமத்தில் இருந்தால் என்ன, நீ வீட்டில் இருக்கிறப்ப கூட நீ அல்லாஹ்வை தொழும்போது அவனுக்கு பிடிக்கணுங்கிற நீ ஓதி தொழுதாதான் நான் அல்லாஹ் கபூல் செய்ய போகிறான். இல்லாட்டி உன்னுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானே. அரபு நாட்டில் அது பெரிய பள்ளிவாசல் இருக்கணும், ரொம்ப ஏசி போட்டதாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்குவானா? அல்லாஹ் பார்க்கறது உடைய உள்ளத்தை தான், இஹ்லாஸை பார்க்குறான், செயல்களை பார்க்குறான். நீ எதுக்காக செய்கிற? தோற்றத்தை அல்லாஹ் பார்க்கறது இல்லை, அப்போ உள்ளத்தையும் அல்லாஹ் கவனிப்பான். அப்போது இபாதத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி தான் ஒருத்தர் பயான் பண்ண போகிறாரு, அங்கே பயான் பண்ண போனால் நல்லா காசு தருவாங்க அப்படின்னு போகிறாருன்னு வைங்க, ஷிர்காக்கு. இது யாருக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்காது. அதனால் வெளியில் யாருக்கு தெரியாமல் இருக்கனால தான் இந்த மாதிரி ஷிர்க்கு வெளியில் தெரியாதனால இப்படி ஷிர்க்கு செய்கிறவங்களோட தௌஹீத்வாதின்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. தௌஹீத், நல்ல தௌஹீதில் உறுதி உள்ளவர், அவருடைய உள்ளத்தில் என்ன ஷிர்க்கு இருக்கோ அல்லாஹ் தான் பாதுகாக்கும். இஹ்லாஸ் இல்லாவிட்டால் முஷ்ரிக் ஆயிடுவோம். இஹ்லாஸ் இல்லைனாவே ஒருத்தன் முஷ்ரிக் தான். ஒரு இபாதத்தில் ஒருத்தன் இஹ்லாஸ் இல்லைன்னா எழுதி கொள்ளுங்க, நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக்கணும், அந்த இடத்துல நம்ம ஷிர்க் பண்ணிட்டோம், முஷ்ரிக் ஆகிட்டோம்னு அர்த்தம். இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மஜ்லிஸில் உட்காந்துருக்குறோம், நான் உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
நம்மள யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும், ஏதாவது ஒரு உலக ஆதாயத்துக்காகத்தான் இதை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ஷிர்கில் கிடக்கிறோன்னு அர்த்தம். ஷிர்க்கு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம், ஆனால் நாமளே முஷ்ரிக்காக இருக்கோன்னு அர்த்தம். இப்போ உட்காந்து கேட்குற நீங்கள், நான் வந்துங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் தாங்க வந்தேன், எனக்கு ஏதோ சரி அதுக்கடுத்து என்ன ஏதோ நாளைக்கு கொஞ்சம் பயான் பண்ணணும், பயான் பண்ணணும் இல்லை தெரிஞ்சுருக்கணும்ல, அப்போ தான் மக்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல முடியும். அதுக்கு தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் படிச்சிட்ருக்கேன். நான் வந்து நல்ல பெரிய பயான் பண்ணுற ஒரு பெரிய பேச்சாளராக மக்கள் பேசணும், அதுக்காக தான் நிறைய நான் நோட்ஸ்லாம் மனப்பாடலாம் பண்ணிடுவேன், பாடத்தை தவறாமல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முஷ்ரிக் ஆகிட்டார் அந்த இடத்துல. ஷிர்க், அவருடைய உள்ளத்தில் ஷிர்க் இருக்குது. இதே மாதிரி நான் நினச்சேன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் முஷ்ரிக் ஆகிடுவேன். இஹ்லாஸ் இல்லைன்னா அவ்வளோதான், ஷிர்கில் விழுந்து நாசமாக போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம எல்லாம். நஅூது பில்லாஹி மின் ஸாலிக். அப்போ உலக ஆதாயத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள், இபாதத்தான விஷயங்களை ஒருத்தர் செய்யும்போது அவர் அல்லாஹ்விடம் உண்மையான நல்ல அப்து இல்லை, ரப்புக்கு சரியான நல்ல அப்து இல்லை, அவன் ஒரு முஷ்ரிக் ஆயிடுவான். பாருங்கள், தஐஸ அப்துத் தீனாரி வ அப்துத் திர்ஹமி வ அப்துல் ஹமீஸதி இன் உஅதிய ரதிய வ இல்லம் யுஅத சஹித தஐஸ வன்தகஸ வ இதா ஷீக். பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், சஹீஹுல் புகாரியில் 2887வது ஹதீஸ். தங்க காசுடைய அடிமை கேவலப்படட்டும், வெள்ளி காசுகள், திர்ஹம் தங்க காசுனா தீனார், வெள்ளி காசுகளுடைய அடிமை கேவலப்படட்டும், ஆடையின் அடிமை ஹமீஸ் கேவலப்படட்டும், அவனுக்கு கிடைத்தால் திருப்தி அடைந்தான், செல்வம் கொடுக்கப்படாவிட்டால் கோபமடைவான். ரசூலை சொல்கிறாங்க, அதாவது உலக ஆதாயத்துக்காக இருக்குன்னு ரசூலை சபிக்கிறாங்க, கேவலப்படட்டும் கேவலப்படட்டும். அப்போது இந்த ஷிர்க் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒன்று. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, எண்ணத்தில் இராதா, அதாவது நாட்டம், இது போன்ற விஷயங்களில் உள்ளத்தில் ஷிர்க்கை பொறுத்தவரை அது கரையில்லாத கடல் போல. இப்படி பார்க்குறோம், கரையே தெரியல அப்படின்னா எப்படி, அது போல் பயப்பட வேண்டியது. கரையே இல்லாத கடல் போல, எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயந்தான் எண்ணத்தில் நம்முடைய நாட்டத்தில் வரக்கூடிய ஷிர்கான் சொல்லிட்டு இவன் இப்னுல் கையிம் சொல்கிறாங்க, அதிலிருந்து தப்பித்து கொள்வது ரொம்ப குறைவு, ரொம்ப சிலர் தான் தப்பிப்பாங்க. ஒருவன் தன்னுடைய செயல் மூலமாக அல்லாஹ் அல்லாதவரின் திருப்தியை எதிர்பார்ப்பவனாக இருந்தால் அவன் தனது எண்ணம் நாட்டம் என்பவற்றில் ஷிர்க் செய்து விட்டான். தான் ஒரு செயலை செய்யும்போது மற்றவனுடைய திருப்தி தான் அவன் எதிர்பார்க்குறான் அப்படின்னா நிச்சயமாக அவன் ஷிர்க் பண்ணிட்டான். இஹ்லாஸ் என்பது தனது சொல் செயல் எண்ணம் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உள தூய்மையை பேணுவது, மனசு தூய்மையாக இருக்குது, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் இருக்கணும், சொல் செயல் எண்ணம் எல்லாமே சரியா. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்த ஹனீஃபியா என்கிற மார்க்கம். மில்லத் அபி இப்ராஹிம், நம்முடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம் தூய்மையான இஹ்லாஸான தௌஹீதுடைய மார்க்கத்துக்கு பேர் தான் ஹனீஃபியா. ஹனீஃபியாங்கிறது தௌஹீதுடைய மார்க்கத்துக்கான பெயர். வளைந்து கொடுக்காத அளவுக்கு, கலப்படம் இல்லாத அளவுக்கு இருப்பது. இது அல்லாது எதனையும் அல்லாஹ் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த ஹனீஃபியா தவிர்த்து எதையும் ஏற்றுக்கணும். இஸ்லாமுடைய யதார்த்தம் ஹக்கீகத் இதுதான். وَمَنْ يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَنْ يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை யாராவது விரும்பினா அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஏற்கப்படாது, அவர் மறுமை நாளில் நஷ்டவாளியாக இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 85வது ஆயா. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம்ங்கிறது இதுதான். எவன் அதனை புறக்கணித்து வாழ்கிறானோ, அது ஹனீஃபியாங்கிற இந்த இஹ்லாஸான மார்க்கத்தை விட்டு புறக்கணிச்சுட்டு வாழ்கிறானோ அவன் முட்டாள்கள், அறிவிலிகள் பட்டியலில் தான் சேர்ந்து கொள்கிறான், அவனுடைய எல்லா நன்மையும் நாசமாக போயிடும் அப்படிங்கிறாங்க இப்னுல் கையிம். ஷேக் ஃபௌசான் இதை மேற்கொள்கிறார். அல் ஜவாபுல் காஃபி பக்கம் 115 இது இருக்குதுன்னு மேற்கோள் காட்டுறாங்க.